மென்மேலும் பறக்கச் செய்வானாக. ஆமீன். அடுத்தபடியாக பயான் பேசுபவர்கள் சிங்கம் போல பேசுவதற்காக எம் உதைப்பா அவர்கள் திக்ரின் சிறப்பு என்ற தலைப்பில் பேச வருகிறார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலி கரீம். அம்மா பாத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திக்ரின் தலைப்பு. கணிதமிக்க பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைக்கிறேன். நீங்கள் என்னை மனிதர்களின் சபையில் நினைங்கள், நான் உங்களை மலக்குகளின் சபையில் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மனிதர்கள் எந்த அளவுக்கு மனிதர்கள் உலகில் மனிதன் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகிறானோ அதை விட பன்மடங்கு மன உளைச்சல்களாக ஆகிறான். மன உளைச்சல்களை அமைதி பெற திக்ரில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். உள்ளவை போன்றவர், திக்ர் செய்யாதவர் செத்தை பிணத்தை போன்றவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார்கள். திக்ர் செய்தால் அல்லாஹ்வின் பாதையில் இருப்போம். திக்ர் செய்தால் நன்மைகள் கிடைக்கும், தீங்கிலிருந்து விளைவுகள் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறார், சிறந்த அமல் எதுன்னு ஒரு தடவை கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் நாவால் திக்ர் செய்தால் அல்லாஹ்விடம் உனக்கு சிறந்த அமல் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாமும் நம்மளோட நண்பர்களையும் திக்ர் செய்ய பாக்கியத்தை அருள் புரியணும். இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் திக்ர் செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹி தவானாயி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.